உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3-in-1 senior living அபார்ட்மெண்டா? 1 senior citizen கான perfect senior living. Number 2 small investment big appreciation. 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஸோ எல்லா ஏரியாவுமே வந்து நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. அதான் உண்மை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இப்போ விநியோகஸ்தர், அதாவது ரோமியோ பிக்சர்ஸ் ராகல்கிட்ட மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. பட் ஏதோ சில காரணங்கள்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து அந்த எல்லா ஏரியாவுமே பிரித்து வித்துட்டாங்க. ஸோ அவங்க இந்த பிரித்து விற்றாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விலையை விட 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஜாஸ்தி பணம் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி விஜய் படங்களில் வந்ததோட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது பூஸ் பம்ஸ் ஆகிற பல காட்சிகள் வந்து இருக்குது. தியேட்டரில் உள்ளே வந்தாங்கன்னா ரசிகர்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் விஜய் எங்கெங்கே வராரோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாப் பண்ணி விசில் அடித்து, அதாவது என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக அது நிச்சயமாக இருக்குது. ஸோ மாலிக் இந்த படத்தை வந்து 10 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துருந்தார் மலேசியா உரிமையை வாங்குறதுக்கு, மலேசியா மட்டும். ஸோ வந்து அந்த நிறுவனம் வந்து 12 கோடி ரூபா கேட்டாங்க, தயாரிப்பு நிறுவனம். அப்போ மாலிக் ஒரு கண்டிஷன் சொன்னார். என்ன அப்படின்னா, சார் நீங்கள் கேட்குற 12 கோடி ரூபா நான் கொடுக்குறேன், ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த விழாவை நடத்துறதுக்கான உரிமையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டூரிஸ்ட் எல்லாமே வந்து நியூ இயரை மலேசியாவில் செலிப்ரேட் பண்ணணும்னு வருவாங்க. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆடியோ ரிலீஸ்காண்டியும் வர்றாங்க. ஸோ இந்த டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, 90,000 டிக்கெட் வந்து விற்கிறாங்க. குறைஞ்சது 3,000, 5,000, 10,000, அதுக்கு மேலே. எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்கதுலன்னு கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி சொல்றது, அஜித்தும் சிம்புவும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் அஜித்தும் விஜயும் மலேசியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அங்கே வந்து இவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம், தனிப்பட்ட முறையில். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர், ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் படத்தோட அப்டேட் இன்னைக்கு ஏதாச்சும் வரும், அடுத்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்டேட் ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு, பட் எதுவுமே வரல. ஜனநாயகனோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஆடியோ லான்ச் வந்து வரப்போகுது, அதை பற்றின ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றின ஒரு அப்டேட்டும் இல்லை, யார் யார் வரப்போறாங்கன்றதும் இல்லை, படம் பற்றின ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாம் பிஸ்னஸ் எப்படி போகுது அதுவுமே எதுவுமே வெளியில் வரல சார். எப்படி தான் அது இருந்துட்டு இருக்கு அதோட பிஸ்னஸ்? இல்லை, ஜனநாயகனோட பிஸ்னஸ் வந்து எப்பவும் விஜய்க்கு என்ன பிஸ்னஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 10-20% ஜாஸ்தி தான் இருக்குது. அதுதான் உண்மை. அதாவது விஜய் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவருடைய வியாபாரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வியாபாரமாக இருக்கார். மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் படம் பண்ணக்கூடிய, மிகப்பெரிய வியாபாரமாகக்கூடிய, மிகப்பெரிய லாபத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஓப்பனிங் உள்ள ஸ்டார் அப்படின்னா விஜய். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இது நினச்ச மாதிரி ஒரு வியாபாரம் ஆகாது, வியாபாரத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, அவங்க நினச்ச வியாபாரத்தை வந்து அவங்களால பண்ண முடியல, எக்ஸ்பெக்டட் ரேட் வந்து கிடைக்கல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. அதாவது வந்து ஜனவரி 9, 2026 படம் ரிலீஸ் ஆக போது. நாள் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-22 நாள் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒவ்வொரு நாளும் தாண்ட இதனுடைய வியாபாரம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹைப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா ஏரியாவுமே வந்து நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. அதான் உண்மை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இப்போ விநியோகஸ்தர், அதாவது ரோமியோ பிக்சர்ஸ் ராகல்கிட்ட மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. பட் ஏதோ சில காரணங்கள்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து அந்த எல்லா ஏரியாவுமே பிரித்து வித்துட்டாங்க. ஸோ அவங்க இந்த பிரித்து விற்றாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விலையை விட 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஜாஸ்தி பணம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து விஜயினுடைய வியாபார நிலைமை. அதுவும் ஆடியோ ரைட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிடி ரைட்ஸ் வந்து அமேசான் பிரைம் கொடுத்துருக்காங்க, 125 கோடி கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் வந்து அதாவது வந்து சன் பிக்சர்ஸ் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அந்த தகவல் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய விலைக்கு போகும். விஜயுடைய கடைசி படம் அப்படின்னும் போது
இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது வந்து எப்படின்னா நிறைய பேர் இது பெருசாக ஓடாது, வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிடும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து நான் என்னுடைய வேர்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். விஜயுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து விஜய் அவருக்கு என்ன ஒரு படத்துல வேணுமோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. பல பேர் வந்து இது ஒரு அரசியல் படம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. விஜய் இதுல அரசியல் பேசியிருக்காரு. அது வந்து ஒரு பகுதியாக தான் இருக்குமே தவிர முழு அரசியல் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது விஜயோடைய படம். அதாவது ஒரு விஜய் படத்துல என்னென்ன இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், பஞ்ச் இருக்கும், டான்ஸ் இருக்கும், மாசான மூமெண்ட்ஸு, அதாவது வந்து ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஸ்கிரீன் ஸ்பேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஜனநாயகன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் படங்கள்ல வந்ததோட பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அதாவது பூஸ் பம்ஸ் ஆகிற பல காட்சிகள் வந்து இருக்கு. தியேட்டர்ல உள்ள வந்தாங்கன்னா ரசிகர்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் விஜய் எங்கெங்கே வராரோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணி விசில் அடித்து, அதாவது என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக அது நிச்சயமாக இருக்கும். இது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். விஜய் மாஸ் என்டர்டெய்னர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ அதை இந்த படத்தில் 100% வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எஃபர்ட் போட்ட அளவுக்கு பல மடங்கு வெற்றி இது நிச்சயம் கொடுக்கும். யூனிட்டே அந்த வெற்றிக்காண்டி காத்திருக்காங்க. இப்போ ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் டிசம்பர் 27 வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் நடக்க போகுது. ஸோ அது ஒரு கிராண்டான ஆடியோ ரிலீஸ். அதாவது இந்த படத்துக்கு அந்த ஆடியோ ரிலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, பெஸ்ட் ப்ரொமோஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அது அந்த ஒரு ஆடியோ ரிலீஸே பார்த்தீங்கன்னா அதகலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விழாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ ரிலீஸ் பற்றி சில தகவல்கள் எனக்கு தெரியும். அதாவது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள். அது என்ன அப்படின்னா, அங்கே வந்து இந்த மலேசியா உரிமை வந்து மாலிக்னு ஒருத்தர் வாங்கியிருக்கிறார். அவர் வந்து மலேசியாவில் மிகப்பெரிய சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த மலேசியா ஏரியா வாங்கக்கூடிய ஒரு நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் மிகவும் செல்வாக்கு படைத்த ஒரு பவர் சென்டர் மாலிக். அங்க மலேசியாவில் இருக்கிற பல அரசியல்வாதிகள், மலேசியாவில் இருக்கிற பல முக்கிய புள்ளிகள், மலேசியாவில் இருக்கிற பிரபலமான விஐபிகள், பிரபலமான செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் எல்லாருமே மாலிக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையான ஆளை மாலிக்க பார்க்குறாங்க. ஸோ மாலிக் இந்த படத்தை வந்து 10 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துருந்தார் மலேசியா உரிமையை வாங்குறதுக்கு, மலேசியா மட்டும். ஸோ வந்து அந்த நிறுவனம் வந்து 12 கோடி ரூபா கேட்டாங்க, தயாரிப்பு நிறுவனம். அப்போ மாலிக் ஒரு கண்டிஷன் சொன்னார். என்ன அப்படின்னா, சார் நீங்கள் கேட்குற 12 கோடி ரூபா நான் கொடுக்குறேன், ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த விழாவை நடத்துறதுக்கான உரிமை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னா. அது வந்து எப்படின்னா, அது அவர் வந்து என்ன சொன்னார் அந்த இடத்துல அப்படின்னா, A to Z 1 ரூபா கூட அந்த தயாரிப்பு நிறுவனம் செலவழிக்க தேவையில்லை, முழு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன். அந்த ஆடிட்டோரியத்துக்கு வாடகையிலிருந்து அந்த விழாவை ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து டெலிகேட்ஸ், அதாவது வந்து நடிகர்கள், நடிகைகள், இன்னும் பலர் பிரபலங்கள் வந்து இதில் கலந்துக்க போகிறாங்க. அதாவது ஜனநாயகன் படத்தில் நடித்த நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டான்ஸ் கொரியோகிராஃபர்கள், ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்கள், மொத்த யூனிட் ஒன்று இருப்பாங்க பார்த்தீங்களா, மொத்த யூனிட்டுமே மலேசியாவுக்கு போகிறாங்க. எல்லாருக்குமே ஃபேமிலியாக வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க. அந்த ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 பேர் வந்து, ஆமாம் ஏஷியாவில் 2வது இடம்னு நினைக்கிறேன், 90,000 பேர் வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு ஆடிட்டோரியமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே டிக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ரொம்பன்னா, முக்கியமான டெலிகேட்ஸ்க்கு, முக்கியமான விஐபிஸ் இங்கேருந்து போகிறவங்களுக்கு, அதாவது பிஸ்னஸ் கிளாஸ், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் டிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். அதெல்லாமே வந்து மாலிக் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. எல்லா எக்ஸ்பென்சஸும் மாலிக்கோட தான். எப்படி சார் அப்படி ஒரு ஆளா எடுத்து அவ்வளவு எப்படி சார் கிட்டத்தட்ட இதுக்கு 12 கோடி ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொல்றாங்க. அதுலயும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த 12 கோடி ரூபாய்க்கு வந்து மாலிக் வந்து வாங்கியிருக்காரு இந்த உரிமையை. நான் சொன்னேன்ல, 12 கோடி ரூபா கொடுக்கறதா இருந்தால் எனக்கு இந்த உரிமையை மலேசியா நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார் இல்லையா, அதனால அது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 12 கோடி ரூபா கொடுத்து மலேசியா உரிமையை மாலிக் வாங்கியிருக்காரு. ஓகேவா. இப்போ இந்த விழாவை வந்து நடத்துறதுக்கான அந்த எப்படி சொல்றது, அந்த உரிமையை வந்து மாலிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மாலிக் தான் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதுலேருந்து மாலிக்கு வந்து லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா, இதையும் ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டார். ஏன்னா விஜய்ன்னும் போது அது ஒரு மாசான ஒரு ஆர்டிஸ்ட். என்ன பண்ணீங்கனாலும் விஜய் வச்சு பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய பிஸ்னஸ். மலேசியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டூரிஸ்ட் சென்டர். அதாவது வந்து பல நாடுகள்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து அங்கே வந்து சுற்றி பார்க்க வருவாங்க, சுற்றுலா தலம் அது. அப்படி இருக்கும்போது அது வந்து பெருசாக வந்து டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்குது.
இன்னொரு விஷயம் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த நியூ இயரை நெருங்கி இதை வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டூரிஸ்ட் எல்லாமே வந்து நியூ இயரை மலேசியாவில் செலிப்ரேட் பண்ணணும்னு வருவாங்க. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆடியோ ரிலீஸ்க்காண்டியும் வர்றாங்க. ஸோ இந்த டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, 90,000 டிக்கெட் வந்து விற்கிறாங்க. குறைஞ்சது 3,000, 5,000, 10,000, அதுக்கும் மேலே. ஸோ அங்கே மலேசியாவில் வந்து ஒரு டெலிகேட்ஸ் விஐபிஸு, மலேசியாவில் முக்கியமான பிரபலங்கள் செல்வந்தர்கள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோடைய முதல் வரிசையில், அது இல்லாமல் அடுத்தடுத்து 4 வரிசையில் உட்கார்றதுக்கு, அதாவது லட்சக்கணக்கில் வந்து மாலிக் வந்து பணம் கொடுத்துருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். ஸோ இந்த டிக்கெட் கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேசிக்காக ஒரு டிக்கெட் வந்து குறைஞ்சது நான் சொல்கிறது 3,000 ரூபாய்க்கு விற்றா கூட 90,000 × 3,000 போது 27 கோடி ரூபா வருது கலெக்ஷன். இதில் வந்து 10,000 டிக்கெட்டு, அதாவது ஒரு 10,000 பேருக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த 10,000 டிக்கெட்டை நீங்கள் இதில் கழிச்சிட்டிங்கன்னா அந்த 90,000லேருந்து எவ்வளோ வருது, 27 கோடியில் 3 கோடி கழிஞ்சிட்டு 24 கோடி வருது. இந்த 24 கோடி வந்து நெட் கலெக்ஷன் மாலிக். ஸோ இதில் 12 கோடியை வந்து மாலிக் வந்து செலவழிச்சிட்டா கையில் எவ்வளோ இருக்கும், 12 கோடி ரூபா லாபம் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுனால. அந்த 12 கோடி ரூபா லாபங்கிறது தான் அந்த பணத்துக்கு, அவர் கொடுத்த பணத்துக்கு உள்ள காசு. ஸோ மொத்தமாக மலேசியா ஏரியா வந்து டோட்டலாக மாலிக்கு ஃப்ரீயாக வருது. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைன்னு நான் சொன்னேன்ல, அப்போ அந்த படத்தினுடைய அந்த கலெக்ஷன், மலேசியாவில் உள்ள கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை மடங்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய லாபம், மொத்தமாகவே லாபம். இந்த 12 கோடி ரூபா இதில் லாபம் கிடைக்கிறதுனால, அதுதான் வந்து அந்த படத்துக்கு கொடுத்த உரிமைக்கு கொடுத்த காசுனால, ஸோ அதெல்லாம் கழிஞ்சதுனால இப்போ அந்த படம் வந்து இலவசமாக வருது. அதில் வரப்போகிற லாபங்கிறது அது பெரிய லாபம், அது வந்து மாலிக் கிடைக்குது. மிக பெருசா அது வந்து. ஸோ அது வந்து ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனை பிளான் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. 1% கூட அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, பக்காவாக இருக்கணும் பிளானிங்கு. அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதும் தெரியக்கூடாது, முடிகிறதும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் இது வரைக்கும் 69 படங்கள் நடிச்சிருக்காரு இல்லையா, அந்த 69 படங்கள்லேருந்து சாங்கு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன தொகுப்புகள் வந்து அன்னைக்கு வந்து வெளியிட போகிறாங்க. அதாவது வந்து ஒரு விஜய்க்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி வெளியிட போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹோல் சினிமா யூனிட், முக்கியமான நபர்கள்லாம் போகிறாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, பாலிவுட் எல்லா இடத்துலேருந்தே வராங்க. அப்படி இருக்கும்போது இது விஜய்க்கு நடக்கிற ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரியே மாறப்போகுது. சூப்பர் சார். சோ கேக்கும்போதே எவ்வளவு பிரம்மாண்டமா அது நடக்குது, இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. ஆனா வெளியில என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ் ஆகலைங்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் சத்தமே இல்லாம இருக்குங்கிறாங்க. நீங்க பாருங்க எல்லாம் எப்படி அதிரி புதிரியா நடக்குதுன்னு பாருங்க. ஓகே சார். ஸோ இவ்வளோ நடக்கும்போது இப்போ போன வாரங்கள்ல என்ன வந்து, இந்த வாரம் ஃபுல்லா என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, சிம்புவும் அஜித் அவர்களும் அங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆடியோ லான்ச்சுக்கு அப்படியே அவங்க வந்து வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போ சிம்பு அவர்கள் வந்து அவரோட ஷூட்டிங்காக இங்கே வந்துட்டாரு, அஜித் அங்கேயே இருக்காருன்னு போது அது இன்னும் டவுட்டாகவே இருக்குல்ல சார், அவர் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வருவாரா மாட்டாரா, சந்திப்பாங்களா இல்லையா அப்படின்றது, அது நடக்குமா சார்? அதாவது 27ஆம் தேதி வரைக்கும் அஜித் வந்து மலேசியாவில் இருந்தா கூட அந்த தேதியில வந்து விஜய் வந்து ஆடியோ ரிலீஸ் போவார் இல்லையா, அப்ப ரெண்டு பேரும் அஜித்தும் விஜயும் மலேசியால இருக்கிறாங்க அப்படின்னா கூட அங்க வந்து இவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, தனிப்பட்ட முறையில அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ஒரு நட்பின் அடையாளமான சந்திப்பா தான் இருக்குமே தவிர, விஜய் வந்து என்னுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு வாங்கன்னு அவர் சொல்லவும் மாட்டாரு, அவர் சொன்னாலும் இவர் போகவும் மாட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஆனால் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ சிம்பு அவர்கள் வந்து மலேசியால இருந்தாரு, அப்போ வந்து அஜித் அவர்களும் சிம்பு அவர்களும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இதுல ஒரு சலசலப்பா என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க 2 பேரும் படத்துக்கான ஒரு டிஸ்கஷன் மாதிரி சும்மா லைட்டா பேசிக்கிட்டாங்க. ஸோ அது முடிவாக வாய்ப்பு இருக்கு, இவங்க 2 பேரும் இணையறதுக்காக அப்படின்றதும் பேசப்படுது. அது நடக்க வாய்ப்பு இருக்காது சார், அஜித்தும் சிம்பு அவர்களும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு சான்ஸ். இது 2 விதமான தகவல் இருக்குமா, அது 2ம் நம்ம சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சிம்பு பொறுத்த வரைக்கும் அவர் அஜித்தோட ரசிகர், அவர் வந்து அஜித்தோட ஃபேன். அந்த ஏதோ ஒரு சிலம்பாட்டம்னு ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரியே பில்லா மாதிரி வேஷம் போட்டுட்டு அவர் வந்து சொல்லுவார், ஒரு டைலாக்கே சொல்லுவார், நான் வந்து சின்னத்தலை அப்படின்ற மாதிரி டைலாக்கே சொல்லுவார். ஸோ அஜித்தோட ஃபேனுங்கிறது பல வருஷமாக சிம்பு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நகைக்கடை திறப்புக்காண்டி சிம்பு வந்து மலேசியா போயிருந்தாரு. அங்கே வந்து கார் ரேஸ்க்காண்டி அஜித் இருக்கிறதுனால
நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்த்துருக்கிறாரு. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ஒரு நட்பின் அடையாளமான சந்திப்பு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த 2 பேரும் அஜித்தும் சிம்புவும் சந்திச்சுக்கும் போது அங்க வந்து சிறுத்தை சிவா இருந்தாரு டைரக்டர். அதனால வந்து சிறுத்தை சிவா வந்து ஒரு படம் பண்ண போறாரு அடுத்து அஜித்துக்கு. உண்மைதான். அடுத்து ஒரு படம் வந்து சிறுத்தை சிவாக்கு அஜித் பண்ண போறாரு. இந்த ஆதி படத்துக்கு அப்புறமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கான கதை விவாதம் வந்து அங்க வந்து மலேசியால நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் வந்து அஜித் கேட்டுக்கிறதின் பேரில் அது ஒரு கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட படமா இருக்கும் அப்படின்ற தகவல்லாம் வருது. அப்படி ஒரு தகவல் உண்மைதான் அப்படின்னா, சிம்பு போன இடத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா அஜித் கிட்ட எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க இதுலன்னு கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி சொல்றது, அஜித்தும் சிம்புவும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை கதைக்கு தேவைப்பட்டா அஜித்தை தவிர்த்து இன்னொரு மாசான ஹீரோ தேவைப்பட்டா இந்த சிம்புவும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு தகவலும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட கதையில அஜித் நடிக்க விருப்பப்படுறதுனால ஒரு கதையை வந்து சிவாவை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. இன்னொரு இதே பேட்டர்ன் கதையை வந்து விஷ்ணுவர்தனை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 பேரும் சொல்ற கதையில எது வந்து மாசா இருக்கும், எது வந்து நல்லா இருக்கும்னு அஜித் தேர்வு பண்றாரோ அந்த படத்துக்கு தான் அஜித் வந்து தேதி கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த 2 படத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேரக்டர் சிம்புக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி கேரக்டர் இருந்தா சிம்பு அதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஒரு மலேசியால வச்சு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் தமிழ் சினிமா பேஸ் பண்ணி மலேசியால அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஜனநாயகம் வந்து ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அஜித்தும் சிம்பு அவர்களும் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது, அது எல்லாமே. ஸோ சினிமா குறித்து இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விளக்கமா நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு சினிமால அப்படின்றது. மிக்க நன்றி சார். நன்றி.